ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பூண்டியில் இருக்கிற ஒரு லேக் ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் அதை பார்க்கணும் ரொம்ப லைக் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி வரணுன்ற ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் வந்துட்டோம் அப்படின்னா, கொடைக்கானல்லேருந்து அப்போ பூம்பாறை அப்படின்ற ரூட்டில் வந்தோம்னா, பூம்பாறை கவுஞ்சி அப்படியே தாண்டி வந்து அப்புறம் பூண்டின்னு ஒரு இடம் இருக்குது. பூண்டியிலிருந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கங்களேன், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த ரூட்டு போகும். அதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் நடந்தால் வரணும். ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். நடந்தால் வரணும். ரூட்டில் பஸ்ஸு எதுவும் போகாது, பைக்கு கூட வராது. நடந்தால் போகணும், ட்ரெக்கிங் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜீப் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. அதுவே இப்போ கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதனால் போக முடியாது. நீங்கள் எல்லாமே நடந்து போகிறது தான் பெஸ்ட்டு. வாங்க நடந்து போவோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சுங்க. 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துமே இடம் எப்போ வரும்னு தெரில, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இடமெல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த ஹில்ஸ் ஏரியா தான் வேறு லெவல். பக்கத்தில் பார்த்திங்கன்னா யூக்கபிலிட்டிஸ் மரம்லாம் இருக்குது, தைலத்துக்காக எடுக்கிறது. வாவ், சூப்பர் இடமா இருக்கு. அப்படியே பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு குடஞ்ச மாதிரி எடுத்திருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. அப்படியே நீங்கள் பாருங்கள். வாவ், இடம் சூப்பராக இருக்குல்ல? அப்படிங்க பாருங்கள், ஃபுல்லும் சுற்றி பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக ஹில்ஸ் தான். மலை ஏறின்றாலும் அந்த அளவுக்கு ஃபோட்டோ இருக்குது. நல்லா பேச முடியல, அவ்வளோ மேடாக இருக்குது. ஜீப் எதுவும் போகாது அந்த பக்கம், எதுவுமே போக முடியும். ஒன்லி நடந்து மட்டும்தான் போக முடியும், அந்தளவுக்கு இருக்குது ரோடு. வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில் இந்த ஏரியாவில் தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு 10 வயசு வரைக்கும். அப்போது இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்றோன்ட்டு. இது பேர் நாங்கள் முருங்கைன்னு சொல்லுவோம். சரியாக பேர் நான் அவ்வளோ சின்ன வயசு சொன்னது. அதை நீங்கள் அடிக்கடி செடித்து சாப்பிட்ருப்போம். புளிப்பு சுவையும் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும்ண்ணா. நான் டேஸ்ட்டாக இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படி இதில் பாருங்களேன், இது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு முள்ளு பழம் மாதிரி ஒன்று வரும். இப்போ பழங்கள்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் விழுந்துருச்சா இல்லை சீசன் இல்லையான்னு தெரியலாம். அதில் பாருங்கள், இந்த ஃபுல்லுமே ஒரு முள்ளு பழம் மாதிரி இருக்கும். இந்த பழம் நல்லா இருக்கும், பழம் சூப்பராக இருக்கும். இனிப்பழம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். அது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகிற லேக் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. கொடைக்கானலில் வந்து மன்னனூர் வரைக்கும் ஒரு லேக் இருக்குது. மன்னனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் எப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஓரளவுக்கு சொன்னால் அந்த ஆதவன் படத்தில் மாசி மாசின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டெலாம் ஷூட்டிங் எடுத்த இடம் நிறையா படம் எடுத்திருக்காங்க. எங்கள் மைண்டுக்கு எதாவது இப்போ ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. இங்கேயும் சில ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில சரியா. ஆனால் இங்கே வந்து நிறையா டூரிஸ்டர்ஸ் வர மாட்டாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு டூர் போகிற அளவுக்கு பாதைகள் கிடையாது. ஓகே, பார்த்தா தெரியும், பாதை அந்தளவுக்கு இருக்காது. ஃபுல் எல்லாமே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் கம்மியாக தான் வருவாங்க இங்கே. அப்படியே ஓரளவுக்கு வந்தாச்சு, இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அங்கே இருக்க பார்த்தீங்களா, அதான் லேக்கு, பூண்டி லேக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி டேமுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பூண்டியோட லேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஏரியாவை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குங்க. தண்ணியை பாருங்களேன், செம்மையாக இருக்குது, வேறு லெவலுங்க. தண்ணி அவ்வளோ இது. நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் தண்ணியில் அவ்வளோ டஸ்ட்டு குப்பை எல்லாம் இருக்கும். இங்கே அவ்வளோ ப்யூராக இருக்குது தண்ணி. அதுக்கு மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து இங்கே வந்து வாட்டர் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, ஃபுல்லுமே ஹில்ஸில் ஒரு மலையிலேருந்து தண்ணி வந்து ஊர்ந்து வருதில்ல, அது அப்படியே ஒரு டேம் மாதிரி கட்டி இவங்க வச்சு சேவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வேறு லெவலில் தண்ணியோட. சில பேர்கிட்டலாம் கேட்கும்போது இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து தண்ணி நிறையா வரும், ஆனால் தண்ணிக்கான ஒரு வாட்டர் சோர்ஸ் கிடையாது, அதை தேக்கி வைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த லேக்கு வந்து கட்டணும்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபுல்லுமே இந்த கொடைக்கானல் மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் சுற்றி இருக்க எல்லா ஏரியாவுமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை சார்ந்ததாக இருக்குது. ஒரு அக்ரிகல்ச்சரை சார்ந்து இருக்கிறனால மெயின் இங்கே வந்து தண்ணி. ஆனால் தண்ணி வந்து அந்தளவுக்கு வந்து கொடைக்கானலுக்கு பஞ்சமேல அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனால் தண்ணி இருந்துமே பார்த்திங்கன்னா சில காலங்களில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இப்போ இல்லை, முன்னாடியெல்லாம் சரிங்களா. அந்த தண்ணியை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக கட்டப்பட்டதான் இந்த லேக்கு. இப்போ இருந்த மக்கள் கிடையாது, அப்போ வாழ்ந்த முன்னோர் மக்கள் வந்து தண்ணி சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்ற அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கட்டியிருக்காங்கன்றது வேறு லெவலுங்க. சொல்லப்போனால் செம்ம பிளேஸு. முடிஞ்சதாக நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ஃபுல்லாமே வந்து லேக்குக்காக தான் அவ்வளோ தூரம் இங்கே வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னா நிறையா பிளேசஸ் பார்த்து கொடைக்கானலே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, கொடைக்கானல்ன்றது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியாங்க, புதுசெல்லாம் கிடையாது, ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியா. அதனால் எனக்கு இந்த இடத்த பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸாக வரல. என்ன காரணம்னா, எப்பயும் பார்த்து பழகணும் தானே. பார்த்து பழக்கப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து என்ன ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஆகலை. ஆனால் இருந்தாலும் சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனதுனால பார்க்கறதுக்கு ஒரு புது வித அனுபவம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கோம், ஆனால் அந்த நேரில் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கே செம்மங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு யாரும் இங்கே வரணும் நினைக்கிறேன். கொடைக்கானல் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே ஒரு சூப்பர் பட்ட பிளேஸு.
இந்த பூண்டி லேக் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா மன்னனூர் லேக் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஷூட்டிங் பிளேஸ் எல்லாம் அங்கெல்லாம் இருக்குது, நிறையா ஷூட்டிங் பிளேஸு. இங்கேயுமே நிறைய ஷூட்டிங் பிளேஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இடம் வந்து வேறு லெவலான இடம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் கொடைக்கானலுக்கு வர முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மிஸ் பண்ணாதீங்க. கொடைக்கானலுக்கு ஒரு டைம் வந்தோம்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போங்க. அந்தளவுக்கு செம்ம பிளேஸு. இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே டேம் நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. அங்கே வந்து இது சூப்பர் பேரிக்காய் மரம் அதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த பக்கமாக இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டேம் மாதிரி இதை ஒன்று செதுக்கி வச்சுருக்காங்க. என்னதான் இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம். நம்மளும் எவ்வளோ இடங்கள் போயிருக்கோம். இந்த ஹீல்ஸில் இருக்கிற ஏரியாவே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அங்கே போனாவே போதும், ஏதோ புதுசாக ஒரு வெளிநாட்டுக்கே போன மாதிரி ஒரு இடமெல்லாம் ஃபீல் ஆகுது. இதுக்கெல்லாம் வேறு லெவலுங்க பிளேஸ் எல்லாம். பாருங்க, இடம் வேறு லெவலுங்கண்ணா. என்ன சொல்கிறது தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா, அதாவது கொடைக்கானல் ஏரியாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, வெள்ளைப்பூண்டு, இந்த மொச்சை, அது மாதிரி காய்கறிகள் நிறையா நிறையா வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்களான வந்து அவகோடான்னு சொல்லுவாங்கள்ல, சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணுற, சாக்லேட் கிடையாது, ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பழம், சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணுற பழமும் இங்கே தான் விளையுது. இந்த கொடைக்கானல் சர்க்கிளில் வந்து நட்சத்திர பழம் சொல்லுவாங்களே, ஸ்டார் ஃப்ரூட், அது நிறையா இருக்குது. பலாப்பழம், ஆரஞ்சு, பேரிக்காய். கொடைக்கானல் செம்ம ஃபேமஸ் வந்து பேரிக்காய் வந்து இங்கே நிறையா இருக்குது. பிச்சிஸ்காய்ன்னு சொல்கிற பழமும், ப்ளம்ஸு, இப்போ கூட அந்த ப்ளம்ஸ் பழத்தோட சீசன் தான், நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா இங்கே ஒரு விவசாயம் சம்பந்தமான நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது. இதை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிளேஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இப்போ இந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்த சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு வீடியோ வழியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இங்கோலையில் விடும்போது நான் உங்கள் பாலா. டாட்டா, பை பாய், see you. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.